ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நெறைய பேர் நமக்கு யுஜிடிஆர்பி 2026 அறிவிப்பா சார் அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலா இது யுஜிடிஆர்பி பாஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஒண்ணும் தப்பில்ல. இந்த நேரத்தில நமக்கு இது ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் தான். ஏன்னா, டிஎன் எலெக்ஷன் 2026 நடைபெற போகுது. ஸோ தேர்தலுக்கு முன்னதாக முன்னதாக யுஜிடிஆர்பி அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீட்டா நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. 2026 அறிவிப்பு மிக முக்கிய அறிவிப்பா பார்க்கப்படுது. அதுவும் நல்ல வேக்கன்சியோட வரப்போகுது. பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி போஸ்டிங் 2026 உறுதி. இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா, அடுத்து 2027, 2028, 2029 எப்போது என்று நமக்கு உறுதியாக தெரியல. ஸோ நான் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி நான் ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா, நீட்டா இன்று முதல் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு தயவு செஞ்சு எந்திரிங்க. எந்திரிச்சு போங்க. லைப்ரரி போங்க, ஸ்டடி ஹால் போங்க, இன்ஸ்டியூட் போங்க. படிக்கிற பசங்களோட இருங்க. அந்த அட்மாஸ்பியரில் இருங்க. நீட்டாக 3 மாதம் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா நீட்டாக போஸ்டிங் வாங்கிடலாம். அது மாதிரி தாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. நீட்டாக ஒரு 3 to 6 months கடினமாக உழைக்கணும். இப்போ நமக்கு 3 months தான். இப்போ அறிவிப்பு இன்று வெளியானா நமக்கு கரெக்டாக 3 months தான் இருக்கும். அப்போ அந்த 3 months நம்ம இரவு பகல்னு பார்க்காம படிக்கணும். நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்கல்ல, எத்தனை நாளைக்கு நம்ம இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் சின்ன சின்ன கஷ்டம்லாம் கஷ்டமாக எடுத்துகிட்டு இருக்கிறது, ஒரே கஷ்டமாக முடிஞ்சு போயிட்டுங்கிற மாதிரி நீட்டாக ஒரு 3 months இரவு பகல்னு பார்க்காம படிங்க. வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இது போன்ற 2027 நான் போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் உட்காந்து படிக்கிறேன், எனக்கு ஃபினான்ஷியலி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. வெறும் 150 கொஸ்டினுங்க, வெறும் 150 கொஸ்டின் ஜஸ்ட்டு இந்த 3 மணி நேரம் நம்மளுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுது. நீங்கள் நிறையெல்லாம் உட்காந்து படிக்க தேவையில்லை. உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் பாருங்கள், வெறும் 150 கொஸ்டின் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. சரிங்களா? ஸோ நீட்டாக பாஸ் பண்ணலாம். படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அறிவிப்பு வெளியான உடனேயே அப்ளை பண்ணுறதுக்கே நமக்கு கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே அப்லோட் பண்ணணும். அதுவே ஒரு 1 or 2 weeks போயிடும். ஓகே, ஜென்ரலாக சொல்கிறோம். அறிவிப்பு வெளியான உடனே படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அறிவிப்பு தள்ளி போக போக மைண்ட் செட் ஆஃப் ஆஸ்பிரண்ட், ஜென்ரல் ஆஸ்பிரண்ட் இது உங்களுக்கு நல்லது தாங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு அறிவிப்பு பிஃபோர் ஒரு நாள் இருந்தாலும் அந்த ஒரு நாளில் நம்ம கவர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ நம்ம என்எஸ்டபிள்யூஎஸ் அகாடமி தரப்புலேருந்து யூஜிடிஆர்பிக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 299 மட்டும்தான். ஆஃபர் முடிய போகுது. 2 நாள் ஆஃபர் முடிய போகுது. ஏன்னா மண்டேலேருந்து டிஎன்பிசி பேட்ச் அந்த எங்களுக்கான கொஞ்சம் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் 2 நாள் தான் டைமு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் டார்கெட் பண்ணது ஒரு 200, 300 இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம ரொம்பவும் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. பட் நம்மகிட்ட டிஎன்டெட் படித்த பசங்களே அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் ஒரு 800, 1000 பேருக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மகிட்ட டிஎன்டெட் படித்து அப்படியே பாஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் யூஜிடிஆர்பி உங்களை பாஸ் பண்ண வச்சிருவோம். ஜஸ்ட் நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக தான் பண்ணுறோம். அதனால தான் இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் எங்களால் செய்ய முடியுது. நாங்கள் தர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நாங்கள் சொல்கிறத படிங்க, நாங்கள் சொல்கிறத ரெஃபரன்ஸ் புக்கை வாங்கி படிச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்சும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளே பேட்ச்லேயே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைடன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் 299 ரூபாய்க்கு எங்கள் தரப்புலேருந்து நீட்டாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஆஸ் பர் சிலபஸ் நீட்டாக எடுத்து கொடுத்துடுவாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் எல்லா மேஜருக்குமே 10 யூனிட் தான், அதாவது 10 டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ நீட்டாக யூனிட் வைஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட் படிச்சிங்க அப்படின்னா நீட்டாக 10 வாரத்தில் 10 யூனிட் முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனல் ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதிக்கலாங்க. ஸோ எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ நியர் எக்ஸாமினேஷன், ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் நியர் வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கீ மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். எப்போவுமே அதே போல் தான். இப்போ டிஎன்பிசி நியமன தேர்வுகள், அதாவது ஆக்சுவலாக டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு பிஃபோர் ஒரு மெட்டீரியல் கொடுப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மெட்டீரியல் அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் கொடுப்போம். எண்டிங்கில் ஒரு மெட்டீரியல் கொடுப்போம், கீ மெட்டீரியல்னு சொல்லி கொடுப்போம். அந்த கீ மெட்டீரியல் மூலம் தான் இன்றைக்கி நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எவ்வளோ பேருக்கு, ஏன்னா நமக்கு அந்த எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது டைம் இருக்காது. கரெக்டாக அந்த 3 மணி நேரம் தான். அப்படிங்கிறப்போ அந்த கீ வேர்டு இருக்கா, இதுதான் ஆன்சர்னு சொல்லி நம்ம ஒரு 90% கெஸ் பண்ணிடணும். அந்த கெஸ்ஸிங்காக தான். ஓகே, ஸோ அதனால் அந்த கீ மெட்டீரியல் நியர் எக்ஸாமினேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் வெறும் 299 ரூபா மட்டும்தான். ஜிபேஆர் ஃபோன்பே டு 8778963630 இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை 8525049011க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பேமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதே போன்று உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக மண்டேலேருந்து மேஜர் ஆரம்பிக்க போகுது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இல்லைங்க, தேர்வு வரப்போகுது. 2-3 டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. ஓகே, 2-3 மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஒரு மெட்டீரியலோ ஒரு டெஸ்ட் சீரிஸோ பத்தாதுங்க. இது ஒரு தகுதி தேர்வு இல்லை, போட்டி தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஒரு 2-3 இதில் இருக்கும் போது தான் நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம ஒரு என்கேஜாக இருப்போம். இந்த மாதிரி நேரத்தில் நம்மளே ஓனாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ரிஸ்க்குங்க. ஏன்னா இந்த அறிவிப்பு முடிந்த பிறகு அடுத்த அறிவிப்பு எப்போது என்று யாருக்குமே தெரியாது. அதுவும் நீட்டாக நல்ல வேக்கன்சியோட வரப்போகுது. அப்படிங்கிறப்போ இந்த வாய்ப்பினையை பயன்படுத்திக்கோங்க.
நீட்டாக இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க. அதே போன்ற இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பதிவை பார்க்குறவங்க யாராவது டிஎன் டெட்டு சார் 2025 எழுதியிருக்கிறேன், பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைக்க வேணும்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சுட்ருக்குறோம். ஒருவேளை 2025 ரிசல்ட்ல இருந்தே நமக்கு வந்து 60ஆக குறைச்சி வெளியிட்டாங்கன்னா, நானும் டிஎன் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிடுவேன். நானும் யூஜிடிஆர்பி வந்து படிக்க ஆரம்பிச்சுப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் என்னென்னா, நம்ம உறுதியாக இதை சொல்ல முடியாது. நம்ம யாருக்கும் ஃபால்ஸ் ப்ராமிஸும் கொடுக்க முடியாது. என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய கடமையாக நினைக்கிறோம், உணர்றோம். ஸோ நீங்கள் வேணும்னா நம்ம பேட்ச்சில் இருக்கீங்க அப்படின்னா டிஎன் டெட் வேணால் நம்மகிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் அது மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா, நாங்களே உங்களுக்கு அப்படி யூஜிடிஆர்பிக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே போன்ற யூஜிடிஆர்பி படிக்கிறவங்க, சார் நான் பிஇஓவும் ட்ரை பண்ணுறேன், பிஇஓ அறிவிப்பு இல்லையேங்கிறனால தான் சார் நான் யூஜிடிஆர்பியே வந்தேங்கிறாங்க ஒரு சில பேர். பிஇஓ இருந்தால் நீட்டாக நான் பிஇஓ போயிடுவேன் சார், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். எனக்கு வந்து ஒரு குரூப் 2 ஸ்டாண்டர்டில் ஒரு அதிகாரி அந்த ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்குன்னு தான் சார் ஆசை. நான் குரூப் 2 டிஎன்பிசி நான் ட்ரை பண்ணேன், என்னால் கிளியர் பண்ண முடியல. உண்மைதாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் நீங்கள் அதுவே பிஇஓ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீட்டாக ஒரு குரூப் 2 லெவல் ஸ்டாண்டர்டு போஸ்ட்டுங்க. டிஎன்பிசி தேர்வர்களுக்கு இந்த பிஎட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக இந்த பிஇஓ எல்லா வேகன்சியும் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு தாங்கிற மாதிரி தான். ஏன்னா உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிஇஓங்கிறது உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். டிஎன்பிசி போன்று எல்லாமே வரும் உங்களுக்கு. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. என்ன தமிழ் இலக்கிய வரலாறு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எக்ஸ்ட்ரா வரும். மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். ஸோ நீட்டாக பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ யூஜிடிஆர்பி 2026 தேர்வு இருக்குது. நீங்கள் எதை பற்றியுமே நினைக்காதீங்க. ஒரே எய்ம் அண்ட் ஒரே ஒரு கோல் தான். 2026 நம் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும்தான். ஆல் தி பெஸ்ட்டுங்க.